நம்ம கமலோட மகள் ஸ்ருதி ஹாசன் முதல்ல நம்ம தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் டைரக்டராக வந்தாங்க. அதுக்கப்புறம் அடடா அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஹீரோயினாக கூப்பிட்டு 7ஆம் அறிவு, அப்புறம் தமிழ் படங்கள், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடித்து எல்லா லாங்குவேஜ்லேயும் கலக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சைட். அதில் ஃபேஸ்புக்கில் யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதே சமயம் ட்விட்டரில் யாருக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வேர்ல்டு வைட் ரீச் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் பரவலாக பேசும். அந்த வகையில் ஹீரோயின்ஸில் யாருக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்ற பேச்சில் முதல்ல நம்ம ஃபேஸ்புக்கில் சமந்தாவோட அஃபிஷியல் பேஜில் தான் அதிகம் பேர் இருந்தாங்க. அதனால் நம்ம சமந்தாவுக்கு அதிகமான படங்களும் கமிட் ஆயிருந்தது. இதை தொடர்ந்து இப்போ நம்ம ஸ்ருதி ஹாசனும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் நம்ம ஸ்ருதி ஹாசனை 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்களாம். இந்த விஷயத்தை ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ஸ்ருதி ஹாசன் வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம ஸ்ருதி ஹாசன் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் உங்கள் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு, ஆனால் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் டேட்ஸே தர மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கெலாம் ஒரு தனியான ரீசன்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதை தொடர்ந்து அஜித், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீடிங் ஹீரோஸ் கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இவருக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் திணற வேண்டியதாக இருக்குது. அதனால தான், மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எல்லா ஹீரோயின்ஸை தவிர நீங்கள் எல்லா படங்களையும் உங்களோட ஓன் வாய்ஸ் தான் டப் பண்ணுறீங்க, உங்களோட வாய்ஸ் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்ம ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கே தெரியும், இது என்னோட தமிழ் வாய்ஸ் மாதிரியே இருக்குது, நான் ஒரு தமிழ் பொண்ணு தான், இருந்தாலும் என்னோட வாய்ஸ் எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த வாய்ஸ் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாய்ஸை பற்றி அவங்களே பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்களாம்.